நீங்கள் பகிர்ந்த தகவல்கள் மிக அருமை. கீழக்கரையின் பாரம்பரிய உணவு, கலாச்சாரம் மற்றும் கருத்த ஓரா மீனின் சிறப்புகளை பற்றி மிக தெளிவாக விவரித்துள்ளீர்கள். நீங்கள் குறிப்பிட்ட தகவல்களின் சுருக்கம் இதோ. கீழக்கரை மற்றும் கருத்த ஓரா மீன். கீழக்கரையில் 10க்கும் மேற்பட்ட ஓரா மீன் வகைகள் இருந்தாலும் முன்னோர்கள் கருத்த ஓரா மீனுக்கே பிளாக் ராபிட் ஃபிஷ் அதிக முக்கியத்துவம் கொடுத்தனர். இதற்கான முக்கிய காரணங்கள்: சுவை மற்றும் வாழிடம். கீழக்கரை கடலில் உள்ள பவளப்பாறைகள் மற்றும் பாசிகளில் இவை வளர்வதால் மற்ற மீன்களை விட இவை அதிக ருசியாக இருக்கும். பிடிக்கும் முறை: நைலான் வலைகளை விட பனை ஓலை கூடுகளை பயன்படுத்தி பிடிக்கப்படும் மீன்கள் அதிக சுவை கொண்டவை. உணவு முறை: காலையில் இடியாப்பம், அப்பம் மற்றும் கொழுக்கட்டையுடன் இந்த மீன் குழம்பை ஆனம் சேர்த்து உண்பது கீழக்கரை மக்களின் வழக்கம். இது உப்பு அவியல் மற்றும் புளி ஊற்றி என 2 விதமாக சமைக்கப்படுகிறது. சின்ன மீன்களின் ருசிக்கு பின்னுள்ள அறிவியல். சின்ன மீன்கள் ஏன் அதிக ருசியாக இருக்கின்றன என்பதற்கு நீங்கள் கூறிய அறிவியல் காரணங்கள் மிகவும் சுவாரஸ்யமானவை. மென்மையான புரதம். இவற்றில் உள்ள மயோசின் மற்றும் ஆக்டின் மென்மையான இழைகளாக இருப்பதால் சமைக்கும் போது கடினமாகாமல் மென்மையாக இருக்கும். சமமான கொழுப்பு. ஒமேகா-3 கொழுப்பு சத்து சதையில் சீராக பரவியிருக்கும். இயற்கை உமாமி. இவற்றில் இனோசினேட் மற்றும் குளூட்டாமேட் போன்ற இயற்கை சுவையூட்டிகள் அதிகம். குறைவான நச்சுகள். இளம் வயது மீன்கள் என்பதால் இவற்றில் நச்சுகள் மற்றும் கன உலோகங்களின் ஹெவி மெட்டல்ஸ் தாக்கம் குறைவாக இருக்கும். இந்த தகவல்கள் கீழக்கரை கடல்சார் வாழ்வியலை அழகாக படம் பிடித்து காட்டுகின்றன. மீன்களின் ருசிக்கு பின்னால் இவ்வளவு அறிவியல் காரணங்கள் இருப்பதை விளக்கியது பாராட்டுக்குரியது. இந்த அருமையான தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. SAK முசப்பிஹு.